இங்க 2 சின்ன பசங்களுக்கு அப்பா இல்லாதனால அவங்க அம்மா தான் அவங்கள பாத்துக்கிறாங்க. ஸோ வயித்து பட்டினிக்காக அவங்களுமே இவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பாம வேலைக்காக அனுப்பி விட்டுறாங்க. இப்ப அவங்க அம்மாவுமே அப்படி வேலைக்காக அனுப்புனா அந்த வேலையும் சரியா செய்ய மாட்டானுங்க. இதனால கோவப்பட்ட அவங்க அம்மாவுமே அவங்க மாமா கிட்ட நீங்களாச்சும் இவங்களை எங்கன்னா கூட்டிட்டு போங்க, நல்ல ஒரு வேலையில நீங்களாச்சும் கூட்டிட்டு போனீங்கன்னா அப்பவாச்சும் இவங்க கொஞ்சமாச்சும் திருந்துவானுங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுமே சரி நான் கூட்டிட்டு போறேன், நான் போற இடத்துல அவங்களுக்கு நான் வேலையை கத்துக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மறுநாள் இந்த 2 பசங்களையும் அவங்க அம்மா அவங்க மாமா கூட அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பசங்களுக்கு அங்க போக விருப்பம் இல்லைனாலும் வேற வழியே இல்லாம அவங்க அம்மாக்காக அவனுங்களுமே போக ஆரம்பிக்கிறானுங்க. இப்ப அவருக்கு அங்க பெருசா உத்தியோகம் இல்லைனாலும் ஒரு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் இந்த பசங்களுக்குமே டீ கொடுக்குற வேலை அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன வேலைகளை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் அந்த நடிக்கிறவருக்கு டீ கொடுக்கலான்னு சொல்லிட்டு டீ கொடுக்க போறான். அப்ப அந்த இடத்துல ஒரு பந்து மாதிரி இருக்குது, அது டென்னிஸ் விளையாடுறது. அதை பார்த்த உடனே அவன் மாதிரி ஸ்டன்னா நிற்கிறான். அதை அவர் நோட் பண்ணிட்டு உனக்கு இது வேணுமான்னு சொல்லி கேட்கிறாரு. அவனும் ஆமான்னு சொல்ல சரி எந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையிலையும் கொடுக்குறாரு. இப்ப அந்த சின்ன பையனுமே அந்த டென்னிஸோட பந்தை எடுத்துட்டு வந்து வீட்டுல நைட் எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கான், இது எப்படி வச்சு விளையாடணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு. இப்ப மறுநாள் அந்த 2 பசங்களுமே இது எப்படியாச்சும் கண்டிப்பா விளையாடியே ஆகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் அவங்க கூட ஏற்கனவே ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா இருப்பா. அந்த பொண்ணுமே வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்க நாங்க எப்படியாச்சும் அதை விளையாடணும்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அந்த பொண்ணுமே இங்க பக்கத்துல தான் இதே மாதிரியான ஒரு ஸ்டேடியம் இருக்கு, வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்ப நைட்டு 3 பேருமே அந்த ஸ்டேடியமும் போறாங்க. அங்க எல்லாருமே எட்டி பாக்குறாங்க இது எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மறுநாள் அந்த 3 பசங்களுமே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளே கிரவுண்டுக்கு போயிட்டு நாங்க இங்க விளையாடுறதுக்கான அந்த இடத்த வர முடியுமான்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்களும் முடியாதுன்னு. இதனால இந்த பசங்களுமே வேற எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் இப்ப அந்த பொண்ணுமே ஒரு ஐடியா கொடுக்குறா, பேசாம நம்ம காலங்கே இடம் தான் இருக்குது இல்லையா, அங்கேயே நம்ம வச்சுக்கலாமேன்னு சொல்றா. இதை கேட்ட உடனே அந்த பசங்களுமே சரி எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஆனா இப்ப அதை வாங்குறதுக்கான வலை வேணுமே, அதுக்கு நம்ம காசு வேணும்னு சொல்லும்போது அவங்களுக்குமே ஒரு யோசனை வருது, சரி நம்ம இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு எப்படியாச்சும் காசு சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன இடத்துல கைலாங்களை பொறுக்கி மத்த எல்லா வேலைகளையும் செஞ்சு பார்த்து அந்த பசங்க கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பசங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காது அதே காலனியை சேர்ந்த வேற ஒருத்தர் பார்த்துட்டு அவங்களை போட்டு பயங்கரமா திட்டு அவங்க அம்மாவுமே நீங்க ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க, மத்தவங்க வாயில ஏன்டா நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த பசங்களுமே போட்டு திட்டி விடுறாங்க. இதனால அந்த பசங்களுமே பயங்கரமா கோவமாயிடுறாங்க. அதனால அந்த பெரிய பையனுமே எப்படியாச்சும் அந்த வலையை தச்சு அவனுக்கு இன்னும் வழி பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கல. அந்த சின்ன பையனுமே ஒரு ஐடியா, நம்ம தான் வெளியில இருந்து நிறைய துணி பொறுக்கிட்டு வந்தோம் இல்லையா, அந்த துணி எல்லாமே அந்த டைலர் கிட்ட கொடுத்து நம்ம ஏன் தச்சு கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பசங்களுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த துணி எல்லாத்தையுமே அந்த டைலர் கிட்ட எடுத்துட்டு போறாங்க. இப்ப அந்த டைலருமே உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுமே இப்படி ஒரு துணி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவருமே சரி ஓகே நான் தச்சு தரேன்னு சொல்றாங்க. அதுக்கான அட்வான்ஸ்மே இவங்க சேர்த்து அந்த காசையும் கொடுத்துறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டைலரும் சொல்ல இவனுமே ரொம்ப சந்தோஷமா நம்ம கண்டிப்பா விளையாட போறோம் அப்படின்ற என்ஜாயோட போறாங்க வீட்டுக்கு.